20,000 ரூபாயை வெறும் 1 மணி நேரத்திலே நான் ப்ராஃபிட் பண்ணிருக்கேன். இந்த ப்ராஃபிட் பண்றதுக்கு நான் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன், என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணேங்கிறத நான் இந்த வீடியோல டீடைல்டா சொல்றேன். இதுக்கு நான் ட்ரேட் பண்ண கரன்சி தான் பார்த்தீங்கன்னா கோல்டு. அப்போ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 1Hல வந்து எனக்கு புல்லிஷாக இருந்துச்சு. நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு புல்லிஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் வந்து பையிங் மட்டும் பார்த்தேன். அப்போ பையிங் பார்க்குறப்ப எனக்கு வந்து டேயோட ஓப்பன் கீழே மார்க்கெட் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து மார்க்கெட் மேலே போகிறது கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு, நான் மேலே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே, நம்ம வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டில் நான் என்னோட என்ட்ரியை போட்டேன். என்னோட எக்ஸாக்டான என்ட்ரி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது. என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கான ஒரு லோ தான் என்னோட ஸ்டாப் லாஸ். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1:2. ஓகே, 1:2 வச்சுட்டு நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். பெண்டிங் ஆர்டர் மட்டும் போட்டுட்டு எனக்கு பெண்டிங் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6:15 போலே எனக்கு வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. ட்ரிகர் ஆனவுடனே என்னோட ஸ்டாப் லாஸ் நான் சொன்ன மாதிரி தான் அன்னைக்கான லோ தான் என்னோட ஸ்டாப் லாஸ் நான் வந்து போட்டிருந்தேன். என்னோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ்லேயே ஹிட் ஆயிடுச்சு. அது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 10,000 rupees வந்து நான் ரிஸ்க் எடுத்திருந்தேன். எனக்கு 20,000 கிட்ட எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிச்சு. இதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் என்னோட சிஸ்டம் மட்டும் தான் ஃபாலோ பண்ணேன். ஒரு ட்ரேட் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணுங்கிறத என் சிஸ்டமில் இருந்துச்சு. எக்ஸாக்டாக நான் அந்த ஒரு சிஸ்டமை எக்ஸிக்யூட் மட்டும் தான் பண்ணேன்.